அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அருக்காணி சாகையில் அவளுக்கு என்ன வயசு இருக்கும்? ஆஹா, ஆவியோட வயசையெல்லாம் கணக்கு போட்டு கேள்வி கேட்குறான் ஐயா. அருக்காணி சாகிறப்ப அவளுக்கு வயசு 22. அருக்காணி செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆஹா, நோண்டி நொங்கு எடுக்கிறான் ஐயா. அருக்காணி செத்து 30 வருஷம் ஆச்சு. ஆஹா, பூசாரி குத்து மதிப்பாக அள்ளி விட்றாரு ஐயா. அப்படின்னா இப்போ அருக்காணியோட வயசு 50. 50 வயசில் அருக்காணி ஆவி ஏன் என்ன தேடி வரணும்? மொக்க ரசம் தேடி போயிருந்தா கூட வயசு மேய்ச்சா இருக்கும். ஆஹா, வரிஞ்சு கட்டிக்கிட்டு இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா இவன் வயசையெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறான் ஐயா. ஏப்பா, ஆவிக்கெல்லாம் வயசே ஆகாது. எந்த வயசில் செத்துச்சோ அதே வயசில் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆவியாக இருக்கும். அருக்காணி ஆவி இங்கே வராமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அப்பாடா, இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் தம்பி. அப்போது அது தன்னால் போயிடுன்னு சொல்கிறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஏப்பா, அவர் சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. ஏன் பூசாரி, தம்பி பரிகாரம் கேட்குது, நீங்கள் என்னடானா பச்சக்குன்னு ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க. நான் அடுத்து சொல்கிறதுக்குள்ள தம்பி அவசரப்பட்டுருச்சு. நான் என்ன பண்ணுறது? சரி, பரவாயில்ல, பரிகாரம் என்னன்றத இப்போ சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் தம்பி. ஆஹா, மறுபடியும் அதையே சொல்கிறான் ஐயா. இது தானே கொஞ்சம் முன்னாடியும் சொன்னீங்க. இங்கே பாருப்பா, அவர் அப்படி ஆரம்பித்து அடுத்து சொல்லுவார். அவசரப்படாமல் கேளு. பூசாரி, அந்த வார்த்தையை எடிட் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தையை பேசுங்க. இந்த வீட்டை விட்டு நீங்கள் காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டாலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் தம்பி. போதுமா? நான் வேறு வீட்டுக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அருக்காணி அங்கேயும் வருவாளே. ஆஹா, நாம் ஒரு பிட்டை போட்டால் அவன் பிட்டுக்கு மேலே பிட்டை போடுறான் ஐயா. அது எப்படி தம்பி நீ போகிற வேற வீட்டுக்கு அருக்காணி வருவா? நான் தான் அருக்காணியோட லவ்வர் மாதிரியே இருக்கனே, அதனால் கண்டிப்பாக வருவா. ஆஹா, பாயிண்ட்டு பிடிச்சிட்டான ஐயா. சித்தும் ஆவியாகி அவள் முக்கராசை தேடி இங்கே வந்திருக்கானா கண்டிப்பாக நான் எங்கே போனாலும் என்னை விட மாட்டா. அதனால் வீட்டை காலி பண்ண போகிற அப்படி தானே? இல்லை, அங்கே இங்கேன்னு அருக்காணி ஆவியை அலைய விட எனக்கு மனசு இல்லை. அது பேசாமல் இந்த வீட்டுக்கே வந்து போகட்டுமே. ஆஹா, என்னது இது, விருந்தாளி மாதிரி வந்து போகட்டும்னு சொல்கிறான் ஐயா. நம்ம போட்ட திட்டம்லாம் வீணாயிடுச்சு ஐயா. ஒரு வழிக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறானே ஐயா. விட்டா நிஜமான ஆவி கூடயே குடும்பம் நடத்துவான் போல இருக்கே ஐயா.